வணக்கம், நான் வெஸ்லி. அதிகளவான மீனவர்களின் வலைகள் அறுக்கப்பட்டு போட்டு கிடக்கிற விலை மட்டும் 12 லட்சம். ஒரு கிலோ இப்ப 2500 500 கிராம் கிளிவோ. தற்சமயம் நான் நிற்கிற இடம் பலாலி வடக்கு ஆண்டனிபுரம். இது தெல்லிப்பளை பிரதேச செயலாளருக்கு உட்பட்டப்பட்ட பகுதி. அதாவது பலாலி ஆண்டனிபுரம் பகுதி. இது 30 வருட காலமாக இது இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்கு இருந்த ஒரு பகுதி. இப்போ மீள்குடியேற்றம் செஞ்சு ஒரு 8 வருட காலமாக இந்திய மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் நூற்றுக்கணக்கான மீன்பிடி படகுகளை வைத்து அன்றாட தங்களை தொழிலை செய்து கொண்டு வருகின்றார்கள். தற்சமயம் இந்த இடத்துல ஒரு 150 படகுகளை வைத்து தங்களுடைய அன்றாட மீன்பிடியை ஈடுபட்டு வருகிறார்கள் இந்து மக்கள். இவர்களின் அம்சம் என்னன்னு சொன்னா ஒரு சிலர் நண்டுகளை பிடிப்பதற்காக செல்வார்கள். இன்னொருவர் பெரிய முதலீடு அதிக விலை கூடின மீன்களை பிடிப்பதற்காக செல்வது வழக்கம். தற்சமயம் இன்றைய தினம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா ஒரு இடமே அப்படி அனைத்து போட்டுகளும் இங்கே தைக்கப்பட்டுள்ளது. அநேகமான படகுகள் இங்கே பார்க்க தெரியும் மீன்பிடிக்கு செல்வதற்காக தயார் பண்ணின நிலையில் உள்ளது. தற்சமயம் ஒரு ஐயா ஒரு ஆள் தொழிலுக்கு செல்வதற்காக ஒரு விலையை தைச்சு கொண்டிருக்கிறார். வாங்க ஐயாவோட கதை. வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயாவுக்கு என்ன பேர்? பேர் ராஜா. ஐயாக்கு எத்தனை வயசு? 54. 54 வயது. ஐயாவே பிறந்து வளர்ந்தெல்லாம் இடமே இங்கே தானா இல்லாட்டிக்கு? நீங்க மயிலட்டி களிய திருமணம் செய்ததான் நீங்க. இப்போ நீங்க எத்தனை வருட காலத்துக்கு பிறகு இங்க வந்திருக்கிறீங்க? இடம்பெயர்ந்து கால பகுதியில் நீங்கள் எங்க இருந்த? நீங்கள் நாங்கள் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து போய் பொலிகண்டியில இருந்தோம். பொலிகண்டியில அங்கே தொழிற்சி ஒடிஞ்ச மீன்பிடியேற்றம் 2014 மீன்பிடியேற்றத்துக்கு இங்கே வந்தேன். என்ன மாதிரி உங்களோட மீன்பிடி இதுகள் போகுது? இப்போ இந்தியன் ரோலர் இல்லாதபடியா கொஞ்சம் ஓரளவு போகுது கூட. இது இப்போ அவையில மீன் வளர்ப்புக்காக நிப்பாட்டிக்கிறது. இப்போ ஐயா என்ன வேலை நீங்க பின்றீங்களோ அந்த வேலை அது என்னதுக்கு? என்ன பிடிக்கிறது? இது கூரல் வேலை என்று சொல்லுவாங்க. கூரல் வேலை. கூரல் வேலைண்டா இது அதிக அளவான விலை கூடின மீன்கள் பிடிக்கிறோம். இது இதுல அலக்குலா கூரல் இது விலை கூடின. இது இதுல இருக்கிற விலை இவ்வளவு பெருமதியான விலை ஐயா? இந்த போட்டு கிடக்கிற விலை மட்டும் 12 லட்சம். 12 லட்சம். இந்திய மீனவர்கள் அத்துமீறலால நீங்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறீங்களோ கூட மீன்பிடி இதால? சரியான கஷ்டம். இந்தியன் நிறுவப்படாத எங்களுக்கு சரியான நஷ்டம். நாங்கள் இப்போ இந்த தொழிலே கொண்டு கரையில் விட போல நிம்மதி இல்லாதான் விடுது. இப்போ நீங்கள் இதால பாதிக்கப்பட்டீங்களா? ஏற்கனவே வேலையில் அறுத்தப்பட்டு எவ்வளவு வேலை உங்களோட சேதமாகினது? எங்களுக்கு குறைஞ்சது 6-7 லட்சம் ரூபாய்க்கிட்ட இந்த வேலை தான் நண்டு வேலை தான் எங்களுக்கு செய்யும். உங்களுடைய அதாவது உங்களுடைய சங்கங்களால் உங்களுக்கு ஏதாவது வேலைகள் அறுக்கப்பட்டதுக்கு நிதி உதவிகள் ஏதாவது வழங்கி? ஒன்றுமே வழங்கப்படும். அப்படி ஒன்றும் இல்லை. நாங்களால் எங்கிற முயற்சியால் தான் நாங்கள். இப்போ ஐயா நீங்கள் இங்கே இருந்து எத்தனை மணிக்கு நீங்கள் கடலுக்கு செல்லுவீங்கள்? நாங்கள் இந்த தொழிலுக்கு என்றால் இப்போ 3 மணிக்கு பகல் 3 மணிக்கு போனா அடுத்த நாள் விடியத்தான் இரவு ஃபுல்லாவே கடல் தான். எத்தனை பேர் ஒரு போட்ல போவீங்க? 2 பேர் போவீங்க. 3 பேர் போவீங்க. இங்க சாப்பாடுலாம் எடுத்துட்டு தான் போறது. எவ்வளவு தண்ணி பாகைக்குள்ள நீங்கள் நிற்பீங்க நோமலா? ஒரு குறிப்பிடப்பட்டு சொல்லலுமா உங்களால? தண்ணி என்றால் நாங்கள் இங்கிருந்து 25 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டருக்கும் போவோம். கரையா நிற்பீங்க. ஓகே. இதுல கூடுதல் சொல்லி இப்ப பெருமுளையில அந்த நட்டி கண்டு சொல்லி எடுக்கிறாங்க 40,000 50,000. அதுக்காக தான் இந்த விலை எடுக்குது. அந்த மீன் கொஞ்சம் பலம் கூட இந்த விலையை தான் உடைக்காங்க படும். அதுக்காக தான் எடுக்கிறது. ஒரு பீஸ் விலை 1,20,000 பிடிக்கும். 10 பீஸ் இருக்கு. அதுல 10 பீஸ் இருக்கு. 12 லட்சம் ரூபா. 12 லட்சம் ரூபா இது எடுக்கிறது. அவன் மந்தூருக்கா நடுவு கலவோனா சரி வெட்டப்பட்டது விலை மாறுபட்டது. போயிருக்கு. இப்ப இந்தியா மீனவர் இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கம் பேச்சுவார்த்தையிலிருந்து நாங்கள் கட்டுப்படுத்துறோம்னு சொல்லி அதை கொண்டு விட்டுறாங்கல்ல. நாங்க படுத்த கடல்ல அவங்களோட இந்தியா மீனவர் அந்த தம்பூசி வேலை. எத்தனை மணிக்கு இங்கே இருந்து நீங்க தொழிலுக்கு போறோம்? செத்தவங்க நடந்தாங்க. அதனாலதான் போயிடுது. முடிவு கொண்டு நடக்க மாட்டேன்.
அதால இந்த சட்டங்கள் நடந்தா வளமையா வந்து போட்டும் போயிடலாம். போட்டும் அப்படியே மறைக்கிறோம். சங்கத்தாலே சங்கத்தாலே அப்படியே மறைக்கிறோம். அது மீறியவர் என்னதான் போதான் போறோம்னு போனா ஒரு மாதம் ஒரு தொழிலாளர் போட்டே எடுத்து வைக்கப்படும். நல்ல ஒரு ஐடியா. அது எங்கேயுமே இருக்குது. எங்கட சங்கம் வந்துட்டு எங்கேயுமே படமானது அனைத்து சங்கத்திலே இருக்குது. அவன் என்ன மாதிரி போகுது தொழிலுக்கு தான் போடுறாங்க. போயிட்டு வந்து நான் ஒன்றும் இல்லை. நீங்களும் போறது 2 பேரும் தான் சேர்ந்து போறது. 2 பண்ணா போய் என்ன மாதிரி இருக்கும் நைட்ல அப்படி குளிர்கள் அதாவது பழகிட்டேன்னு இருக்காங்க பண்ண இப்ப என்னன்னு சொன்னா இப்ப நீங்கள் இங்க இருந்து போயிருக்குல்ல அதாவது வந்து உங்களுடைய சங்கம் இருக்குதான் அதுல நீங்கள் பதிவிட்டுத்தான் செல்ல வேணும்ன்ற ஒரு நிபந்தனை கட்டாயம் இல்ல இல்லை. இல்ல ஒரே இல்ல புதுசா ஒரு போட்டிங் எடுத்து கொண்டு வைக்கிறோம்னு சொன்னா ஒருக்கா நாங்க வந்து எங்களை எல்லாம் கொடுத்து அதாவது வந்து இப்ப நீங்க இங்க இருந்து போய் ஜிபிஎஸ் அது எல்லாம் வந்து உங்களோட சங்கங்களை தந்து விடுவாங்க இல்ல நீங்கள் இல்ல அது நீங்களாம் எடுக்கணும். இது நீங்கள் ஜிபிஎஸ் கொண்டு போனா இங்க இருக்கிறாங்க பாப்பீங்க இப்ப நீங்க எங்க நிக்கிறீங்க இல்ல அப்படி ஒன்றும் பார்க்கல. நாங்கள் மட்டும்தான் இந்த கடையில நம்பர் அடிச்சுட்டு போகணும். அடிச்சுட்டு போனா நாங்கள் ஒரு 25 கிலோமீட்டர் ஒரு 15-20 கிலோமீட்டர் போக எங்களோட லைட்டு சுடர் எல்லாம் மறைஞ்சிடும். அதுக்காக நாங்க அந்த ஜிபிஎஸ் பார்த்தா எங்களோட கடைக்கு திருப்பி கடைன்னு சொல்லி வரலாம். இது என்கிட்ட வெறிஞ்சோன்னா இருக்கும் என்னன்னு தண்ணிக்குள்ளே போட்டு விட்டாலும் தண்ணி இது என்னத்துக்காண்டி இதை கட்டுறது இது வந்து நேவி படகுகள் வந்து போட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸ்பீடா தானே அதால ஏற்றி விட்டாலே போட்டு எத்தனையோ தாண்டு இருக்கு. லைட்டை போடாமல் லைட்டு போடாம விட்ட போட்டுகள் எல்லாம் இடிச்சு தாண்டு நேவி அண்டு மட்டும் இல்லை எங்கட போட்டே தெரியாது. எங்கட போட்டு இந்த லைட் இல்லாட்டி அத்தாச்சி இல்லை தானே நாங்கள் எங்கட போட்டு இருக்குது தெரியாதானே. என்ன ஓடி வரும்போது அவனுக்கு தெரியாம கொண்டு இடிச்சான்னு சொன்னா எங்கட போட்டு முடிஞ்சு அவங்கள போட்டு முடியும். இப்படி நடந்துருக்கு கொண்டே போயிடும். இப்போ பெரிய போட்டு 40 போட்டு வருதுன்னு சொல்லி சொன்னா அது வேகமாக தான் பெறும். 30 நோட்டு ஓடும். ஒரு கிலோமீட்டர் ஒரு 30 நோட்டு ஓடிந்தால் ஒரு மனத்தியாவது 30 கிலோமீட்டர் ஓடுதாண்டா என்ன வேகமாகும். அது வந்து எங்களை போட்டு நிற்குதுன்னு தெரியாம அவங்க ஏற்றினாண்டா மேலால எரிஞ்சால போகுது. அதுக்காக தான் இந்த லைட்டை போட்டு விட்டால் போட்டு இருக்குதுன்னு சொல்லி சொன்னா கிட்ட வர போட்டுமா போட்டு அது பார்த்து அதெல்லாம் பேட்டரி தான். உங்களோட மீன்கள் நீங்கள் எடுத்து கூடுதல் வெளிநாடுகளுக்கு கேட்டு போய் சரி இதுக்கு எடுத்துறோம் இல்லை இன்ஜினியரிங் அவங்க கூலர் வந்து எடுப்பாங்க. அவங்கள உடனுக்குடன் வந்து எடுத்துருவாங்க. நீங்க கடலால விட்டு வெளியே கரியர் கவத்தினுடனே அவங்க வந்து எடுத்துட்டு ஓகே உடனே காசு தந்து உங்களோட பிரச்சனை கிழமையில வாங்கினா உங்களுக்கு ஒரு இதுதானே அவசரம் பண்ணா தருவாங்க. ஒரு நாள் போனாலும் அது சுகத்துக்காண்டியா. ஒரு சில நாட்களுக்கு முதல் வந்து இந்தியா மீனவர்கள் வந்து அத்துமீறி வந்து இங்க எங்கண்ட மீனை வெற்ற படகுகளை வந்து வேலையில் அறுக்கிறது. அதுல ஒரு சில வலைதான் இது. இதுல வந்து பெருமளவான மக்கள் அதாவது இந்த அண்டனிபுரம் பகுதியிலேயே அதிகளவான மீனவர்கள் இந்த வேலைகள் அறுக்கப்பட்டு இப்ப பயன்படுத்த முடியாத நிலையிலும் காணப்படுகின்றது. பார்க்க முடிகிறது அநேகமானவர்கள் வந்து மீன்பிடிக்கு போவதற்காக தயார் நிலை உள்ளார்கள். நாங்கள் வாங்க அவர்களோட போய் கதைப்போம். என்ன தொலைது போலியோ இனிதான் 20 தான் போ. தான் போறீங்க. நான் குளிச்சு ரெடியா இருக்கிறோம். நேரம் கிடையாது. இந்த கூடு பகல் இது வந்து இந்த சீனாவுக்கு தான் இந்த மீன் அனுப்புறோம். இந்த கிளி மீன் சீனாக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புறதுதான் இந்த மீன். இதுக்கு மீனா இது பகல் நேரம் கொண்டு 6 மணிக்கு இருந்து பின்னேரம் 6 மணி வரைக்கும் இந்த தொழில் செய்வோம். இதான் நான் செய்கிற தொழில். இந்த மீன் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறேன். ஒரு கிலோ இப்ப 2500 ரூபாய். 500 கிராம் கிளி 500 கிராம் மீனை என்றால் எங்களுக்கு 2500 பாருங்க. 1250 ரூபா ஒரு மீன். 500 கிராம் மீன் ஏறும். சின்ன மீனெல்லாம் செலவிடும். அந்த அளவான மீன் என்றால் வெளிநாடுக்கு ஏற்றுறதான் இதுக்கு ஏற்றுற மீன். இஞ்சி சாப்பிட்றேன் இதெல்லாம் வெளிநாடுக்கு தான் இல்லையே.
வெளிநாடுக்கு கூட மீனை தான் சீனாக்கார சாப்பிடுறாங்க. இங்க சாப்பிடுறேன் அந்த 500 கிராமே இங்க இங்க இல்ல இங்க இல்ல வெளிநாடுக்கு ஏத்த என்னத்துக்கான அது இங்க விலை இல்ல ருசிதான் விலை கொடுத்து பண்ண அவ்வளவு அப்படியா? அங்க வந்து 6000 7000 போகும். அப்ப இங்க சூடு எல்லாம் எல்லாம் விலை கொடுத்து இங்க சூடு எல்லாம் அது அரக்குடா பெரிய மீன் எல்லாம் வெளிநாடு இந்த நண்டு ஈச்சாண்டு செம்பால் நண்டு இதெல்லாம் இங்க சாப்பிடுறது வெள்ளை நண்டு அதெல்லாம் அங்க அனுப்புறோம். சீனாக்கு போய் அங்க சொல்லி விடுறேன், நீங்க கூட மீன் தான் அங்க வருதுன்னு. இல்ல இல்ல அது இப்படி சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் செய்யறாங்க. இந்த தொழில் செய்யறவங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? இதுக்கு ஒரு 6-7 பேர் இருக்கலாம். 6 பேர் செய்யறீங்க. மத்தவங்க இது வந்து எல்லாரும் இங்க செய்ய மாட்டோம். இது வந்து உங்க மீன் அடக்கம் சாமான் சாப்பாடு சாமான் கேவட்டு அது சும்மா கொண்டு போடுறதுல கூடு அதுக்கு போடுவோம். சாப்பாடு போடுறோம் உங்க மீன கேவட்டு கிடக்குது சாமான் அதை கொண்டு கருவாடுகள் அது எல்லாம் மேசை அமைச்சு மாட்டு அதெல்லாம் போட்டுக்கிட்டு மாவெல்லாம் திரடிக்கிறடி உருண்டை அதுக்குள்ள வச்சுட்டு பிடிக்க கொண்டு 6 மணிக்கு தான் அதை வைக்கலாம். பிடிக்க போகணும் அந்த 1 ரூபாய் தள்ளி அதுக்காக மேல இருந்து கயிறுல கயிறு கீழே ரக்கி கொண்டு போற அந்த நிலத்துல இப்படி பேர் இருக்கு வெளி இருக்குல்ல அதனால கூட்ட ரக்கினா அந்த மீன் வந்து இதே வந்து கொண்டு மெது மெதா கலண்டுட்டு போக போக அந்த மீன் வந்து சாப்பிடுக்க அப்படி விட்டு அந்த சொக்கரை இருக்கு இதுக்குள்ள போனாரென்றால் நாங்கள் தூக்கு மட்டும் அந்த மீன் விட்டு இப்போ சூளைக்கு தான் போகிறது. சூளை தான் இப்போ மீன் இல்லை. இந்த 10 கிலோ 15 கிலோ கோழி இந்த மண்ணெண்ணெய் விலைக்கு 130 ரூபா மீன் சூளை அவள் கட்டுமா. அதனால் தொழில் எல்லாம் கட்டுக்கொடு அப்படியே நிற்குது. மாலை பொழுது மம்மலான நேரம். இந்த காணொலியை நீங்க பார்த்திருப்பீங்க. அடுத்த ஒரு காணொலியில உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.